நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மெத்தி மீன் வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, கறி குழம்பு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீடியமாக வச்சுக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். கீரி போட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டோடனே தள்ளி நிற்கணும், இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். பெரிய வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தக்காளியாக, நல்லா கசிவான தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வரட்டும். மூடி வச்சு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். மூடி இருக்கட்டும், மீடியமாக இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு புளிக்கரைசல், ஒரு லெமன் அளவு வந்து புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கோங்க. நான் பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி வந்து சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. எதுவுமே கட்டி வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக வைங்க, கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வந்துடணும். நான் வந்து புண்ணு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மீன் போட்டிங்கன்னா உடையாமல் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா மெத்தி மீன் தான் வந்துட்டு போடுறேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் பார்த்திங்கன்னா சூட மீன் கூட சொல்லுவாங்க. இது வந்து பெரிய வகை மீன். அது போட்டாச்சு. இப்போ வந்து மீடியமாக இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியமாக இருந்தால் போதும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து 2 தேங்காய் பத்தை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக வந்து உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு மீடியமாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வற்ற விடணும். அப்போ தான் மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். மீடியமாக வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போயே பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சம் மூலம் வந்துட்டு மல்லியில் போட்டுக்கிறேன். போட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக மெத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டினால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொதிச்சுட்டே தான் இருக்கும். பாருங்கள், உடையவே இல்லை, சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.